ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வயலாக போயிட்டுருக்கு. அடாடாடா, இவங்களெல்லாம் கலாய்ப்பாங்களான்னு மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்களையும் வச்சு செய்வோம் அப்படின்னு நேற்று விஜய் வந்துட்டு எப்பயுமே மக்கள் செல்வன் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தினார் அப்படின்றது தான் ஒரு செம்ம மாசான ஒரு சம்பவம். நேற்று பார்த்தீங்கன்னா கோவாக்காங்க தனியாக கூப்பிட்டு அடின்னு போட்டு பொழந்தார். அதுலேயும் குறிப்பாக முதல் 4 பேர் உட்காந்தாங்க. உட்காந்ததுக்கப்புறம் என்ன மங்களம் சார் காணா அப்படின்னு மங்களம் பங்களாமர் உட்காந்தார். அதுக்கப்புறம் என்ன அருணை காண அப்படின்போது அப்படியே பார்க்குறாரு. டென்ஷன் ஆகிட்டார் அருண். எல்லோரும் க்ளாஸ் பண்ணி கொள்ளுறாங்க. அப்போ என்ன அருண் அப்படின்போது இவர், சார் நான்லாம் கிடையாது சார். என்ன சார், நாங்கள் தான் பார்த்தோமே நல்லா குரூப்பை கட்டி பிடிச்சிட்டு இப்படி ஆண்டிங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டு அப்படியே ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு. அருண் எந்திரிச்சிட்டு, சார் நீங்கள் நினைக்கிறீங்களா நான் அங்கே போய் உட்காரட்டுமா அப்படின்னு கோமா கேட்குறேன். ஏங்க என்ன எடுத்தோடனே பஞ்சாயத்தா? சரி இருங்கம்மா ஜாக்லின் நீங்கள் சொல்லுங்கம்மா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அந்தம்மா. இல்லை சார் நாங்கள் உங்கள் மெம்பராக வச்சுக்கோங்க, எனக்கு உங்கள் கேங்கை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் சார். என்ன போதுமா அருண்? இல்லை சார் நான் பிடிக்கும்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் உங்களில் ஒருத்தர் நான் சொல்லலை சார், சத்துமா சொல்லலை சார் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணுறாரு. ஜாக்கு இல்லை சார் அவர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு சார். ஆமாம், இது ஒரு பெரிய இந்த கேங்கு இருக்கிறது ஒரு புண்ணாக்கு கேங்கு, இதில் வர ஸ்பெஷல் கெஸ்ட்டு வேறு. அதுக்கப்புறம் சவுந்தரா நீங்கள் வேஸ்ட்டு பண்ணி ஒழுங்காகவே பேச மாட்டோமா. சவுந்தரா சொல்ல நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னா. சார் ஆமாம் சார் அருண் உங்கள் கேங்கை பிடிக்குன்னு சொன்னார், நானும் வந்துடுறேன்னு சொன்னார் சார். அப்படி சொல்லுங்க, அடித்து சொல்லு அப்படி மாதிரி கலாய்க்கிறாரு. அப்போது அவர் கெஸ்ட்டு மட்டும்தான். சரி உட்காருங்க அருண் நீங்கள் உட்காருங்க அப்படின்போது இவர் எப்படியும் பார்க்குறாரு, ஒரு மாதிரி காண்டா பார்க்குறாரு. அப்போ இவர் என்ன அருண் என்ன முறைக்கிறீங்களா நீ அப்படின்றாரு இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இல்லை சார் இல்லை சார் தெரியுதுங்க அவங்க மூஞ்சிலாம் அப்படியே பச்சையாக தெரியுது. இப்போ நீங்கள் ஆடிஷன்லாம் போயிருப்பீங்களா, அங்கே நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதை முகத்தில் காமிப்பீங்க, அப்படி தானே ஓகே பண்ணுவாங்க. தான் தெரியுது பச்சையாக, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்ற மாதிரி பங்கமாக கலாச்சி விட்டாப்புல. அப்புறம் இல்லை சார் நான் அது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. விஷால் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட விஷயங்கள் எப்படி இருக்குது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் நாங்களே பார்த்தோம் சார். திடீர்னு பார்த்தா எல்லோரும் ஒன்றா உட்காந்து கட்டி பூச்சிங்கன்னா அப்படியே இப்படி ஆடிட்டு இருக்காங்க சார், எங்களுக்கு ஒரு காண்டாகிடுச்சு சார் அப்படின்னு. புரிஞ்சுதா அருண்? இல்லை சார் நான் என்ன இருங்க அருண், உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க புரிஞ்சில்ல, நீங்கள் கெஸ்ட்டு தான் உட்காருங்க கம்முன்னு அப்படின்ட்டார். மூஞ்சே மாறிச்சு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு இடத்துல கோவா கேங்கால் யார் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டவுன்னு குழந்தை உள்ளே இருக்கிறதுல அப்படியே வாந்தி எடுக்கிறாப்புல. சார் இவங்க அப்படி பண்ணுறாங்க சார், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் போடுறதுலேருந்து நாமினேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் இவங்க தான் சார் முடிவு எடுக்கிறாங்க. இந்த கேங் இருக்கிறதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நாசம் சார், நாசமாக போயிடும் சார் அப்படி இப்படின்றார். என்னப்பா கொஞ்சம் தானே நான் குத்தி விட்டேன் இப்படி கத்துற அந்த மாதிரி கலாச்சி அவரு விட்டா அப்படி ரயில் என்ஜின் மாதிரி போகுது. பக்கத்தில் இருக்கவங்களும் ஐயோ இவர் அவசரப்பட்டு சேர்த்துட்டுமே உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு. ஆமாம் இது பெரிய எந்த ரகசியம் எல்லாம் 24 hours எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி இவங்க அப்படியே பார்க்குறாங்க. நீ இனிமேல் இந்த பக்கம் எட்டி பார்த்து வச்சுக்கோ உங்கள் கண்ணை நோண்டி என்ற மாதிரி அவங்க பார்த்துருந்தாங்க. ஆனால் அருண் நேற்று பாவம் சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்ச மாதிரி விஜேஸ்கிட்டே அடி வாங்கினார். மஞ்சரியும் பிறந்தாங்க. சைடு கேப்பில் அருணும் இவர் முத்துக்கவனு போட்ட பிறந்தார். நம்ம கூடயே இருந்த செவ்வாய் நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் விஷாலும் போட்டு பிறந்துட்டார். பாவம் நேற்று பிளாக் டே, அவர் கண்டிப்பாக மறக்கவே முடியாது அவரால். இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டில் நான் எனக்கு மறக்க முடியாத நாள் அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்கன்னா அன்றைக்கி இவர் கொடுத்தாரு பாருங்க அடி அதுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். செமமாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டப்பா அருணுக்கு விழுந்த அடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதனால் கண்டிப்பாக ஒருத்தர் குமுறி அழுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றியும் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.